3 நாடுகளில் பங்குச்சந்தை. ஏசியாவில் உள்ள 3 நாடுகளில் 3 விதமான ரியாக்ஷன் ஸ்டாக் மார்க்கெட்ல நாம இப்ப பார்க்கிறோம். முதல் நாடு சீனா. சீனாலெல்லாம் எங்க பங்கு வாங்குறீங்க, சீனாலாம் என்னைக்குமே ஒன்றும் கொடுக்காது அப்படின்ற ஒரு வியூ இருந்தது. அங்க டெமோக்ரஸி இல்லை, அதனால ஸ்டாக் மார்க்கெட் ஏறாது அப்படின்ற ஒரு வியூவும் இருந்தது. சீனாவை நம்பி வாங்கவே முடியாது என்று பல பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஓவர் நைட் சீனால ஸ்டாக் மார்க்கெட் டேர்ன் ஆச்சு. ஒரு நாள் டேர்ன் ஆனது விஷயம் இல்லைங்க, தொடர்ந்து 4 நாள் ஏறிக்கிட்டே வந்தது. இன்னைக்கு ஏறி இருக்கு. இதுல வேடிக்கை என்னன்னா, நாளையிலிருந்து ஒரு வாரத்துக்கு சீனால ஆனுவல் ஹாலிடேஸ். மொத்த சீனாவும் ஸ்தம்பிச்சிரும். யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, எல்லாரும் கொண்டாடுவார்கள். ஒரு விடுமுறை. இப்படிப்பட்ட இந்த விடுமுறை காலத்துல பங்குச்சந்தை மூடி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல்ல தான் இந்த விடுமுறைக்கு 5 நாள் முன்னாடி சைனால மானிட்டரி பாலிசி சேஞ்சஸை கொண்டு வராங்க. லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்றாங்க, கவர்மெண்ட் ஸ்டாக் பிரைசஸை எப்படி சப்போர்ட் பண்றதுன்னு நிறைய மெஷர்ஸ் கொண்டு வராங்க. இந்த மெஷர்ஸ் அனௌன்ஸ் ஆன உடனே சீன ஸ்டாக் மார்க்கெட் உயர துவங்குகிறது. எத்தனையோ பேர் சைனால போய் கால்ஸ் வித்து வச்சிருந்தாங்க. இந்த மார்க்கெட் எங்க ஏற போகுது, வித்து வைப்போம், நமக்கு ஃப்ரீயா பணம் வருது அப்படின்னு ஓப்பன் கால்ஸ் வித்து வச்சிருக்காங்க. அத்தனை பேரும் இன்னைக்கு கவர் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆகுன்ற பயம் இருக்குல்ல, ஹாலிடே என்ஜாய் பண்ண முடியாது, பயங்கர டென்ஷன்ல இருக்க வேண்டி வரும், வேற வழி இல்லை, நீ க்ளோஸ் பண்ணிட்டு போனோன்ற ஒரு சிச்சுவேஷனை இன்னைக்கு கால் ரைட்டர்ஸ்க்கு சைனீஸ் மார்க்கெட்ல உருவாக்கியிருக்காங்க. எப்படி ஏறியது சீன சந்தை அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. மார்க்கெட் திறந்து 10 நிமிஷத்துல CSI 300 இண்டெக்ஸ் 6% மேல போகுது. இந்த மாதிரி கேப் அப் ஓபன் ஆகும்போது டெக்னிக்கல் சார்ட்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, புல்லிஷா மாறிடுவாங்க, ஷார்ட்ஸா கவர் பண்ண சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்ல போய் ஷார்ட்டே போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பக்கம் செல்லர்ஸ் எல்லாம் ஓடி போயிடுவானுங்க, விற்க யாரும் வரமாட்டாங்க. இன்னொரு பக்கம் பையர்ஸ் மந்தையாக உள்ள வருவார்கள். இதுதான் இன்னைக்கு சைனீஸ் மார்க்கெட்ல நடக்குது. இது எந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆக போகுது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. தாண்டி வரக்கூடிய, ஏன்னா இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஒரு டெக்னிக்கல் ரியாக்ஷன். பட் இந்த டெக்னிக்கல் ரியாக்ஷனை சப்போர்ட் பண்ற மாதிரி ஃபண்டமெண்டல் பையிங் வந்தாதான் இந்த இடத்துல இது சஸ்டெயின் ஆகும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹாலிடே முடிஞ்சு வந்த அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் செல்லிங் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, நான் இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண போறது இல்லை. பட் ஒரு விஷயம் நான் இதுல சொல்ல விரும்புறது என்னன்னா, சைனீஸ் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆன் ஸ்டெராய்ட்ஸ். இன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு வரும்போதும் இதன் ஒரு வெளிப்பாடு நிச்சயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாங்செங் ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த ஒரு ரேலியில பெரிய ஒரு உத்வேகத்தை கண்டிருக்கிறது. அந்த ஹாங்செங் பீஸ் என்ற அவங்களோட இண்டெக்ஸ் பீஸ் இன்னைக்கு 8% ஏறி இருக்கு காலையில. ஸோ ஓவராலா சைனா அண்ட் சைனீஸ் ரிலேட்டட் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பணத்தை ஒரே வாரத்தில் பார்த்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் கூட ஒரு ப்ராடக்ட்ல சைனால இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஓவரால் போர்ட்ஃபோலியோல ஒரு டீசென்ட் எக்ஸ்போஷர் வச்சிருந்தோம். ஸோ அதனால இந்த சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த 5-6 நாள்ல அந்த ப்ராடக்ட்ல ரிட்டர்னை உயர்த்தி கொடுத்துருக்கு. பட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பெருசா பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு போர்ட்ஃபோலியோல அதிகபட்சமா ஒரு 3-4% வச்சுக்கலாம் ஒரு கண்ட்ரிக்கு. இன்ஃபேக்ட் EM இன்வெஸ்டர்ஸ், எமர்ஜிங் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள், அவங்க மொத்த போர்ட்ஃபோலியோல மேக்ஸிமம் இந்தியாக்கெல்லாம் ஒரு 2% தான் எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் கொடுத்துருக்கிற சைனீஸ் எக்ஸ்போஷர் அதை விட 2 மடங்கு ஆக்சுவலா. பட் இதே எக்ஸ்போஷரை நாங்க மாத்தி இன்னொரு நாட்டில் கொடுத்துருந்தா கிழிஞ்சு போயிருக்கும். எந்த நாடுன்னு கெஸ் பண்ணுங்க. எஸ், யூ ஆர் ரைட், ஜப்பான் தான். ஜப்பான்ல ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வருது. எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நபர் ஜெயிப்பார், அவர் இந்த மாதிரியான பாலிசி டெசிஷன் எடுப்பார்னு நம்புறாங்க. அதுதான் ஒட்டுமொத்த எலெக்ஷன் ஃபோர்காஸ்ட். அந்த நபர் தோத்து விடுகிறார், அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் வராரு. புதுசா வரக்கூடிய நபர் எடுக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகள் வட்டி விகிதத்தை உயர்த்தும் வகையில் அமையும் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்காக அவங்க தயார்படுத்திக்கல.
சோ அந்த புது நபர் வந்த உடனே மேலும் வட்டி விகிதம் உயரும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்ப வட்டி விகிதம் உயர்ந்தாக என்ன ஆகும்? ஸ்டாக் பிரைஸ் கீழே போடணும். ஒரே நாள்ல அடிச்சு வித்துட்டாங்க. இன்னைக்கு கூட 5-6% ஜப்பானீஸ் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே டவுன். வேற நாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெஃபினட்டா மேக்ரோ எக்கனாமிக் மாற்றங்களை கணித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது தான் இதுல மாரல் ஸ்டோரி. சைனால எடுக்கப்படும் மேக்ரோ எக்கனாமிக் மாற்றங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சாதகமா அமைஞ்சது. ஜப்பான்ல எடுக்க போவதாக எதிர்பார்க்கப்படுகின்ற மாற்றங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பாதகம் தரும் என்று எல்லாருமே தெளிவா இருக்காங்க. சோ அந்த பயத்திலேயே இறங்கிடுச்சு. ஆக்சுவல் மேக்ரோ எக்கனாமிக் சேஞ்சஸ் என்னவா இருக்குன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஒரு விஷயம், இப்பதானே ஒரு 0.25% ஏத்துனாங்க வட்டி விகிதத்தை. சோ மறுபடியும் ஏத்துனா இதுதான் விளைவு வரும்னு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தெரியும். ஏன் வெயிட் பண்ணணும், இப்படித்தான் நடக்கும்னு முடிவு பண்ணி அவங்க மார்க்கெட்ல வித்துட்டாங்க. அநேகமாக ஜப்பான்ல வித்தது குளோபல் இன்வெஸ்டர்ஸா இருக்கும். சோ இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸை சரியா புரிஞ்சுக்காம டைம் பாஸுக்கு போய் ஒரு மார்க்கெட்ல பணம் போடுறதுங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். அதை நீங்க எப்பவுமே தவிர்க்கணும். மற்ற நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த நாட்டினுடைய மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன், கவர்மெண்ட் பாலிசி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணணும். கண்ணை மூடிக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ மூணாவது மார்க்கெட்டுக்கு வரும், அதுதான் இந்தியா. இந்தியன் மார்க்கெட்ல நிப்டி 15 RSI ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போச்சுனாக்கா நீங்க எல்லாத்தையும் வித்துறணும் அப்படின்னு என்னுடைய நண்பர் நூரேஷ் மெரானின்னு ஒருத்தர் ட்விட்டர்ல சொல்லியிருக்காரு. நீங்க போய் அவருடைய ட்விட்டர் ஆர்டிகளை கண்டிப்பா படிக்கலாம். நான் அதை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இவர் ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட், ரொம்ப நாளா அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு ஒரு கிளிக் பைட் போட்டு ஒரு ஆர்டிகல் போட்டாரு. அந்த ஆர்டிகல் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அதுல இதுக்கு முன்னாடி 80க்கு மேல போனா எப்படி மார்க்கெட் விழுந்ததுன்னு பல தருணங்கள்ல நடந்த மாற்றங்களை சொல்லியிருக்காரு. பட் இது அப்படியே இப்பவே நடக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இப்படி எழுதினா எல்லாரும் போய் அந்த ஆர்டிகலை படிப்பாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்ணார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால அவருக்கு 3 லட்சம் வியூஸ் ட்விட்டர்ல வந்தது அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. சோ மார்க்கெட் இறங்கும்னு சொன்னா இன்னைக்கு இவ்வளவு பேர் பார்க்க ரெடியா இருக்காங்க. அதுவும் எல்லாத்தையும் வித்துருன்னு சொன்னா இவ்வளவு பேர் பார்க்க ரெடியா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம மனசு ஃபுல்லா என்ன இருக்கு? பயம் இருக்கு. நல்லதுதான் அது. சோ இது ஒரு நல்ல நியூஸ் தான். பட் இந்த ஆர்டிகல் நீங்க படிங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். இவர் என்னுடைய நண்பர், அவருடைய வியூஸை நான் தொடர்ந்து கவனித்து வருகிறேன். நீங்களும் கவனிக்கலாம். சோ இந்தியன் மார்க்கெட்ல இன்னைக்கு செல்லிங் வந்திருக்கு. இது எதனால் அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தொடர்ந்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரிசல்ட் சீசன் ஆரம்பிக்க போகுது. ரிசல்ட் சீசன் ஆரம்பிச்சா முதல்ல வரக்கூடிய ரிசல்ட்ஸ் தான் நம்முடைய மார்க்கெட் டைரக்ஷனை தீர்மானிக்க கூடும். என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்றேன், எந்த பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் மார்க்கெட்ல ரிஸ்க் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல இருந்து நம்ம நிச்சயமா கொஞ்சம் பணத்தையாவது வெளியே எடுக்கணும். அப்படி எடுக்க தவறி நாளைக்கு மார்க்கெட் விழுந்தாக்கா நாம ரொம்பவே வருந்துவோம். எப்பவுமே வருந்தக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் நம்ம நிக்க கூடாது. வருத்தத்தை உருவாக்கக்கூடிய வகையில நாம நடத்தி கொள்ளக்கூடாது. நாளைக்கு வரக்கூடிய வருத்தத்தை இன்னைக்கே நம்ம நிவர்த்தி பண்றதுக்கு வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதை புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா எல்லாருமே என்னென்ன முடிவுகள் எடுக்கணுமோ எடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.